கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நமக்கு இந்த சம்பவம் தெரியும், ஆனாலும் சொல்கிறேன். யாக்கோபு தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு அண்ணனான ஏசாவுக்கு பயந்து ஓடி வரும்போது ஒரு இடத்துல தங்குறாரு. அந்த இடத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இந்த வசனம். இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, யாக்கோபு சொல்கிறாரு, இந்த ஸ்தலத்தில் மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அது ஏன் யாக்கோபுக்கு தெரியலைன்னா, அவருடைய சூழ்நிலை, அந்த தனிமை, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்தது, அந்த துக்கத்தினால தேவன் இருக்கிறத அவரால் அறிய முடியலை. இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்ட காரியங்கள் இதே மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் தேவன் நம்மளோடு இருக்கிறத நம்மளை மறக்க வைக்கும். அந்த அநேக டைம்களில் நம்ம சூழ்நிலையை பார்த்து தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம அநேகந்தரம் மறந்து போகிறனால தான் நம்ம அநேக பிரச்சனைகளுக்கு உள்ளாக தள்ளப்படுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை எது காக்கும்னா அவருடைய வார்த்தை தான். எந்த அளவுக்கு நம்ம அவருடைய வார்த்தையில் நம்ம ஆழமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளாது. இந்த பிரச்சனைகள் வரும்போது கரெக்டாக நமக்கு அந்தந்த நேரத்தில் வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தும்.